வணக்கத்துடன் பேப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் உண்மையிலே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், பல நெருக்கடிகள், பல சிக்கல்கள் எல்லாம் தாண்டிவிட்டு தான் இந்த வலையொலியில் நான் அமர்ந்திருக்கிறேன். இது ஒரு குழந்தை தன்னுடைய முதல் அடியை எடுத்து வைப்பது போன்ற ஒரு பயணத்தை தான் இப்பொழுது நான் கையில் எடுத்திருக்கிறேன். காரணம், பெரிய களங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு என்னால் முடிந்த ஒரு களத்தை வைத்துதான் இவைகளையெல்லாம் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்றேன். இன்றைய காணொலியில் கூட நமது நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய செய்திகள், முகநூலில் பதிவிட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்தின் காரணமாக அதிர்வலைகளை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் போன்ற பல விடயங்களை மையப்படுத்திய தகவல்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். நான் கடந்த ஒரு காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன், நாடாளுமன்ற பதவியை பறிக்கப்படுகிறதா அர்ஜுனா அவர்களுக்கு என்று. பல நண்பர்கள் நமக்கு ஆதரவான கருத்துகளையும் வெளியிட்டார்கள், பல நண்பர்கள் எதிர்ப்பான கருத்துகளையும் வெளியிட்டார்கள். ஆனால் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி அல்லது அர்ஜுனா அவர்களை எதிர்த்து ஒரு அரசியல் களம் சுழல ஆரம்பித்திருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டியதாக இருக்கிறது. காரணம், அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடு தங்களுடைய அரசியல் வாழ்வை அழித்துவிடும் என்கின்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவை எப்படி வீழ்த்த வேண்டும் என்கின்ற களத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள். இதை நீங்கள் பல கட்டங்களில் பார்க்க முடிகிறது. அது அர்ஜுனா அவர்கள் அந்த யாழ் மருத்துவமனையிலிருந்து வெளியேறிய காலகட்டத்தில் இருந்து தற்பொழுது அவர் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வரை பல விடயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக ஒரு திட்டமிட்ட அரசியல் களம் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டியதாக இருக்கிறது. அர்ஜுனா அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் நமக்கும் உண்டு. காரணம், ஒரு நிலையான கோட்பாடுகள் இல்லாத ஒருவராகவே அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒற்றை விமர்சனம் உண்டு. ஒரு பொதுத்தளத்தில் வருகின்ற பொழுது கோட்பாடுகளும் கொள்கைகளும் ஒரு சேர இருக்க வேண்டும், அதுதான் சிறப்பு. ஆனால் அர்ஜுனா அவர்கள் பல நேரங்களில் அதில் மாறுபட்ட களத்தை எடுத்த காரணத்தினால்தான் பல சிக்கல்கள் ஏற்பட்டது. அந்த சிக்கல்களில் நாம் சிந்துஜா என்கின்ற ஒரு சகோதரியின் உயிரை கூட இழக்க வேண்டிய ஒரு சூழலும் அமைந்தது. இவை அனைத்துமே நாம் பார்க்கின்ற பொழுது அர்ஜுனா அவர்கள் எடுத்த சில அவசரப்பட்ட முடிவுகளால் சில மாற்றங்கள் நடந்தது என்பது நாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று. ஆனால் அர்ஜுனா அவர்கள் இப்பொழுது எடுத்திருக்கக்கூடிய அரசியல் களம் அல்லது தான் சார்ந்து பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை கையில் எடுத்துக்கொண்டு அவர் சென்றிருக்கக்கூடிய விதம், இது பல அரசியல் கட்சிகளுக்கு ஒரு கலக்கத்தை உருவாக்கி இருக்கிறது என்றுதான் நம்மால் பார்க்க முடிகின்றது. காரணம், நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் தலைவர்களை மையப்படுத்திய செய்திகளை வெளியிட்டாலும் அந்த செய்திகளை உள்வாங்கக்கூடிய அளவிற்கு மக்கள் இல்லை. காரணம், மக்கள் அவர்கள் மீது ஒரு வெறுப்பில் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து எந்த செய்தி சொன்னாலும் மக்கள் அதை ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் வைத்தியர் என்ன சொல்கிறார் என்பதை அரசு உற்று நோக்குகிறது. அதுபோல வைத்தியரோடு பயணிக்கிறோம் என்று தமிழ் பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள், அங்கு வைத்தியர் இனத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் வைத்தியருடைய அந்த என்ன செயல்படுகிறார் என்கின்ற விடயத்தை குறித்து ஆய்வு செய்கிறது. அதுபோல எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களும் வைத்தியர் என்ன செய்கிறார் என்பதை குறித்து ஆய்வு செய்கிறார்கள். புத்த தேரர்களும் வைத்தியரை குறித்து ஆய்வு செய்கிறார்கள். எனவே வைத்தியருடைய செயல்பாடுகள் என்ற கருத்து வருகின்ற பொழுது அது ஒரு பரபரப்பான ஒரு சூழலை கொண்டு செல்கிறது. எனவேதான் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பெயர் இன்றைய இலங்கை அரசியல் களத்தில் ஒரு உயர்வான தளத்தை நோக்கி முன்னேறி கொண்டு இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. இப்பொழுது வைத்தியர் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து சிவில் அமைப்பு, சிங்களத்தை சார்ந்த ஒரு அமைப்பு, இன்னும் ஒரு சில அமைப்புகள் ஒரு முறைப்பாட்டை கொண்டு போய் கொடுக்கிறார். இந்த முறைப்பாட்டில் அவர்கள் கொடுக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், இனவாதத்தை உருவாக்குவதற்கான களத்தை வைத்தியர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் நாடாளுமன்றத்தில் பேசிய விடயத்திற்கும் அவர் நாடாளுமன்றத்திற்கு வெளியே வந்து முகநூலில் பதிவிட்ட விடயத்திற்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கிறது. எனவே அவரை விசாரிக்க வேண்டும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை மையப்படுத்தி இந்த அமைப்புகள் எல்லாம் ஒரு முறைப்பாடை கொண்டு போய் கொடுத்திருக்கிறார்கள். காவல்துறையின் உயர் அதிகாரி இதை குறித்து நாங்கள் இன்னும் விசாரிக்கவில்லை,
நாங்கள் ஆதாரங்களை திரட்டி கொண்டிருக்கின்றோம். ஆதாரங்கள் வருகின்ற பட்சத்தில் இதை குறித்து நாங்கள் விசாரிப்பதற்கான களங்களை எடுப்போம் என்ற கருத்தை அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். உண்மையிலே வைத்தியர் தவறான கருத்துக்களைத்தான் பதிவிட்டாரா? இதுதான் இங்கு பிரதான கேள்வி. இந்த கேள்விக்குள் போகின்ற பொழுது சில விடயங்களை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டியதிருக்கிறது. வைத்தியர் தமிழ் மக்கள் படுகின்ற வேதனைகளை குறித்து பேசியிருக்கிறார். இன்று கூட எங்கள் மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இராணுவத்துடைய கட்டுப்பாடுகள் இருக்கிறது, அவைகளை நீங்கள் நீக்கிவிடுங்கள். அதுபோல இயக்கத்தின் தலைவர் அவர் எங்களுக்கு தெய்வமாக இருக்கிறார். அவரை குறித்து நாங்கள் பேசுகின்ற பொழுதெல்லாம் அவரை தெய்வம் என்கின்ற வழிபாட்டு முறைமையில் தான் நாங்கள் குறிப்பிடுகிறோம். இன்று வரையில் எப்பொழுதும் அவர் எங்களுக்கு தெய்வமாக இருக்கிறார் என்ற கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அதுபோல எம் இன மக்களுக்கான விடுதலை எமக்கு வேண்டும். அவர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சிக்கல்கள், அவர்கள் இப்பொழுது சந்தித்திருக்கக்கூடிய இன்னல்கள், இதுகாரும் அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்த துயரங்கள், இவைகளுக்கெல்லாம் விடிவு வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை அவர் அழுத்தமாகவே பதிவிட்டிருக்கிறார். இது அவருடைய முகநூல் பதிவில் நீங்கள் போய் பார்த்தால் கூட தெரியும். அவர் நியாயமான ஒரு கருத்தை தான் பதிவிட்டிருக்கிறார். இந்த கருத்தை பதிவிட்டதற்கு இத்தனை பேர் கொந்தளிக்க வேண்டும் என்றால் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற அந்த பெயர் மீது பலருக்கு பயம் இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டியதாக இருக்கிறது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய களம் சிலருக்கு அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதையும் நாம் புரிய வேண்டியதாக இருக்கிறது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய முகநூலில் தன் இனம் சார்ந்த கருத்துக்களை பதிவிடுவது தவறு என்ற ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்தினார் என்று அந்த இனத்திற்கான விடுதலையை கொண்டு வந்து நிறுத்த முடியும் என்கின்ற கேள்வி எழும்பிவிடுகிறது. இன்று பலர் கேள்விகளை கேட்கிறார்கள். பலர் இன்று ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர்களுடைய ஆட்சி முறைமைகளை குறித்து மிக உயர்வாக பேசுகிறார்கள். அவைகளெல்லாம் மறுப்பதற்கு இல்லாத செய்தி. காரணம், பல மாற்றங்களை இன்றைய ஜனாதிபதி உருவாக்குகிறார் என்பதில் மாற்று கருத்தல்ல. ஆனால் தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு எங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய இராணுவத்தினரை நீங்கள் திருப்பி எடுத்து விடுங்கள் என்கின்ற ஒற்றை எண்ணம் இருக்கிறது. ஒரு நல்லிணக்கத்தை குறித்து பேசுகின்ற அரசு, நல்லிணத்திற்கு முதன்மை கொடுக்கக்கூடிய அரசு, அதற்கான களத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு தமிழ் சமூகத்திடம் இருக்கிறது. அதன் குரலாகத்தான் வைத்தியர் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். அதாவது தமிழ் சமூகத்தில் பிறந்த எவருமே அந்த தலைவரை தங்களுடைய இரையாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் வைத்தியர் பதிவிட்டிருக்கிறார். இது ஒன்றும் பெரிய பிழையாக இல்லை. ஆனால் வைத்தியர் தன்னை ஒரு முதன்மை களத்திற்குள் கொண்டு வந்து விடுவார், மக்கள் மத்தியிலே அவருக்கென்று ஒரு ஆதரவு பெருகிவிடும் என்கின்ற ஒரு களங்கள் இன்னும் பலருக்கு வேதனையை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் வைத்தியரின் வளர்ச்சியை மட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் அல்லது அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தாக்கங்கள், இவைகள் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதாகத்தான் கணிக்க முடிகிறது. வைத்தியர் விமர்சனத்திற்கு உட்பட்டவர்தான், மாற்று கருத்தல்ல. வைத்தியருடைய செயல்பாடுகள் கூட விமர்சனத்திற்கு உட்பட்டதுதான், அதிலும் மாற்று கருத்தல்ல. ஆனால் வைத்தியர் செய்கின்ற எல்லாமே விமர்சனம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், மக்கள் சார்ந்த விடயங்களில் வைத்தியர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் மக்கள் மன்றத்தில் வரவேற்புக்குரியதாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் களம். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன், இன்பா.